ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் சம்பா சமையல். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகா வச்சு ஒரு கிரேவி செய்கிறேன். இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நம்ம தொட்டுக்கலாம். சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். திக்காக செய்கிறதுனால சப்பாத்திக்கு மேட்சாக இருக்கும் நல்லா. இந்த குடமிளகா பார்த்திங்கன்னா சுகர் இருக்கவங்களுக்கு சேர்த்திக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் வாரத்தில் ஒரு முறையாவது குடமிளகா வாங்கி கிரேவியோ இல்லை பொரியலோ ஏதோ ஒன்று செஞ்சு கொடுங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சு ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுங்க. பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி அதை வதக்கிக்கலாம். அரைக்கிறதுனால பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வந்து பூண்டு 4 பல் போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு 2 துண்டு போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, கசகசா ஒரு 1/2 ஸ்பூனு, எள்ளு ஒரு 1/2 ஸ்பூனு, முந்திரி ஒரு 4-5 போட்டுக்கலாம். குழம்பு திக்காகிறதுக்காக போடுறது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வர அளவுக்கு வதக்கலாம். இப்போ வதக்கி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு மிக்சியில் போட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்காக அரைச்சி எடுத்தாச்சு. அதே கடாயிலேயே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து அதில் ஊற்றி வதக்கிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விட்டு வதக்கிடலாம். நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு மசாலாவை நல்லா பரட்டி விட்டுறலாம். பச்சை வாசம் போகிறதுனே நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். தக்காளி நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். அந்த மசாலில் நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச குடமிளகா வந்து க்ரீன் கலர் எடுத்துருக்கோம், 2 கட் பண்ணியிருக்கோம், அதை போட்டுடலாம். அதையும் நல்லா மசாலாவில் நல்லா வதக்கிடுங்க 1 நிமிஷம். மசாலாவை எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு மிக்ஸி கழுவி தண்ணி ஊற்றிடலாம். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கிரேவி அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா ஒன்றா கலக்கி விடுங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றுனதுனால நம்மளுக்கு எவ்வளோ உப்பு தேவைன்னு பார்த்துட்டு பத்தாததுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சிடலாம். நல்லா ஒன்றா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்தோம். மசாலா சூப்பராக நல்லா வெந்து கிரேவி எப்படி இருக்குது பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலை போட்டு பரட்டி விட்டோம்னா வாசம் நல்லா இருக்கும். இந்த குடமிளகா கிரேவி நீங்களும் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா குடமிளகா கிரேவி சப்பாத்திக்கு இட்லிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது குடமிளகா. இது கிடைக்கும்போது எப்போவும் வாங்கி செய்யுங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மிஸ்ஸஸ் சம்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.